சிஸ்டர், இது எல்லாருக்குமான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். எல்லாரும் இதை கேளுங்க. என்ன அப்படின்னாக்க, கடந்த ஒரு ஒரு வார காலமா சில சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்றது, சிஸ்டர் நான் ஹீல் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க ஒரு ஒரு விஷயமா சொல்ல சொல்ல எனக்கு உள்ள இருக்கக்கூடிய நான் சரியாயிடுச்சு, இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து என்னை ரொம்ப பாடா படுத்திட்டு இருக்கு அப்படின்றது. ஒரே மாதிரியே சிஸ்டர்ஸ் எல்லாரும் இப்ப சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ இதுல நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம், எக்ஸாக்டா நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹீலிங்ல தான் இருக்கீங்க. பட் ஆனா நீங்க இன்னும் ஹீல் பண்ண வேண்டியது உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அது வெளியில வருது. சிஸ்டர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒன்ஸ் இந்த பாத்துக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால திரும்பி போக முடியாது. அந்த ஆர்டினரி லைஃப், எல்லாரும் வாழற அந்த ஆர்டினரி லைஃபுக்கு உங்களால போக முடியாது. ஏன்னா நீங்க உங்களை குணப்படுத்தி உங்களுடைய ஆத்தன்டிக் செல்ஃப் என்ன அப்படின்னு நீங்க போனாதான் இந்த ஹீலிங்ன்றது உங்களுக்கு ஒரு நார்மலான விஷயமா மாறும். நீங்க அப்படியே ஹீலிங் ஆவறதுனால மத்தவங்கள்ட்ட இருந்து நீங்க எந்த வகையிலயும் தனிச்சுலாம் தெரிய மாட்டீங்க. நீங்களும் நார்மலான பர்சனா தான் இருப்பீங்க. பட் ஆனா அவங்க வாழ்க்கைய பாக்குறதுக்கும் ஒரு ட்ரிகர் அவங்க அணுகிறதுக்கும் ரியாக்ட் பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கும். சோ அதுதான் உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும். பட் ஹீலிங் அப்படின்றது முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னொன்னையும் ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு சம்பவமும் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அது உங்களை பயப்பட வைக்கும், பதட்டத்தை கொடுக்கும். பட் ஆனா போக போக இந்த ப்ராசஸ நீங்க வந்து புரிஞ்சுக்கும் போது போக போக அந்த பயம் குறைஞ்சிரும். எந்த ஒரு சம்பவம் மேல வந்தாலும் அதை நம்ம சரி பண்ண முடியும்ன்ற தைரியம் வந்துரும். அந்த ப்ராசஸ நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன், உங்க உங்க உடம்பு, உங்க நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து சில விஷயங்கள் மேலெழும்பி வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஹீல் ஆகி இருப்பீங்க. உங்க உடம்பு அந்த சேஃப்டிய நம்பி இருக்கும். சோ அந்த நேரத்துல அந்த உடம்பு என்ன ஃபீல் பண்ணும், இதுதான் சரியான நேரம், நாம வந்து உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்க அந்த சப்ரஸ்டு எமோஷனை நம்மளால வெளிப்படுத்தலாம், அதை தாங்கிக்கிற சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கு, ஏன்னா நம்ம சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது உள்ளுக்குள்ள சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க எமோஷன்ஸ வெளியில கொண்டுட்டு வரும். ஆனா இதை கண்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நம்ம ஹீல் ஆகலையா அப்படின்னு பயப்படுறோம். ஆனா எக்ஸாக்ட்லி இதுதான் ஹீலிங்கான சிம்டம்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் இதை நான் ஒரு வாய்ஸ் நோட்டா கொடுக்கும் போது நீங்க அதை மைண்ட்ல வந்து ஏத்திக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நானு. சோ ஒரு ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க உள்ளுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறது எல்லாமே வெளியில வரும். அது ஆனா எப்ப வெளியில வரும் அப்படின்னா, உங்க பாடி ஹீலிங் அப்படின்ற ஒரு உணர்வை டேஸ்ட் பண்ணி இருக்கும். அதனால அதை நம்பி உள்ளுக்குள்ள ஆற்றப்படாத காயங்களை இப்ப நாம நல்லா இருக்கிறோம், அந்த காயங்களை வெளியில கொண்டு வந்தாக்க அத அவங்களால ஆற்ற முடியும் அப்படின்னு நம்பி நம்ம உடம்பு அந்த காயங்களை வெளியில கொண்டுட்டு வரும். சோ அப்படி வெளியில வரும்போது நமக்கு ஓவர் எமோஷனல் எக்ஸாஷன் ஆகும். அந்த சம்பவங்கள் பாஸ்ட்ல நடந்ததை விடவும் அப்போ நாம வந்து என்னென்ன ஃபீல் பண்ணிருப்போம், வலி, பயம், குற்ற உணர்வு, அவமானம், வெக்கம், இயலாமை, ஹெல்ப்லெஸ்னஸ், இது அத்தனையும் ஃபீல் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அதை விட பல மடங்கு அதிகமா இப்ப நாம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அந்த எமோஷன்ஸ் எல்லாம் போட்டு பாட்டில் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ வெளியில வரும்போது அது அந்த அளவு வீரியத்தோட தான் வரும். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சில பேருக்கு உட்காந்து அழுதம்னாக்கா அது சரியா போயிடும். சில பேர் யார்கிட்டயாவது சொல்லி கொட்டி தீர்த்தம்னா அது சரியா போயிடும். சில பேர் மெடிடேஷன்ல உட்காந்து அதை நினைச்சு நினைச்சு அவங்க அப்படியே அழும்போது சரியா போயிடும். சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன ஹாபிஸ் எடுத்திருக்காங்களோ, டான்ஸ் ஆடுவாங்க, டிராயிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணும்போது அவங்க கை வழியா அந்த எமோஷன்ஸ் வெளியில போயிடும். சோ அந்த எமோஷன்ஸை நீங்க சேஃபா வெளியில ஏத்தணும். பட் ஆனா நமக்கு என்ன தோணும் அப்படின்னாக்க, அந்த பாஸ்ட்ல நடந்த சம்பவங்களுக்கு காரணமானவங்கள்ட்ட போயிட்டு நம்ம இப்ப கத்தணும், அவங்கள திரும்ப அசிங்கப்படுத்தணும், நம்ம கோவத்தை அவங்க மேல கொட்டணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அது நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ண தேவையில்லை. அதனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. சோ நீங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க, எனக்கு எந்த ஹாபிஸுமே இல்ல,
என்னால என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்க, நார்மலா ஒரு பேப்பரை எடுங்க. உங்க மைண்டுக்குள்ள என்னென்னலாம் ஓடுதோ ராவா எழுதுங்க. அசிங்கமா திட்டணும்னு நினைக்கிறீங்களா, அத கூட எழுதுங்க. நீ எப்படி என்ன இந்த கேள்விய கேட்கலாம்? என் ஒர்த் என்னன்னு உனக்கு தெரியுமாடி? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத அப்படியே ராவா எழுதுங்க. எழுதிட்டு கிழிச்சு போட்டுருங்க. இல்ல டிஸ்போஸ் பண்ணிடுங்க. சோ அதுவும் ஒரு மீடியம் தான். அதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான். சோ நீங்க பயப்பட வேணாம் சிஸ்டர். எல்லாருக்குமே நான் சொல்றது இதுதான். இன்ஃபேக்ட் இதுல ஒரு நல்ல விஷயமா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எனக்கு சொல்லிக் குடுக்க யாருமே இல்ல. சத்தியமா எனக்கு சொல்லிக் குடுக்க யாருமே இல்ல சிஸ்டர். இத நான் புரிஞ்சுக்க ஒரு 5, 6 சம்பவத்துக்கு அப்புறமேலுக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ் நான் புரிஞ்சுக்கும் போதுதான், ஆஹா நம்ம இப்ப ஹீல் ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு நம்மள நம்புதுன்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்தப்போ, நான் அடைஞ்ச அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. பட் ஆனா உங்களுக்கு இப்ப இந்த முதல் சம்பவத்திலே நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது, உண்மையிலே இந்த பிளேஸ்ல நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சிஸ்டர். சோ இது எல்லாமே நார்மல் தான். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் இந்த வாய்ஸ் நோட்ல உங்களுக்கு யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, செஷன் இல்லாம இந்த வாய்ஸ் நோட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான ரீசன்ஸையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா?